மின்ட் ரைஸ், புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பூண்டு ஒரு 9 to 8 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சோண்டு 2த்தையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா புதினா கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இதோட பச்சை மிளகா நிறைய சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். என் பொண்ணு காரம் சாப்பிட மாட்டா. ஸோ நான் கம்மியாக தான் காரம் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் காய்கறி பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தேங்காய் வந்து கொஞ்சோண்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எண்ணெயில் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு இல்லாட்டா சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போயிட்டோன்னே கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி அரிசி எல்லாத்தையும் நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து கொஞ்சோண்டு தேங்காயில் எடுத்திருக்கேன். நிறைய தேங்காய் பால் எடுத்தோன்னா ரைஸ் தேகட்டும். ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் பாலில் தேங்காய் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா 2 போட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நான் நல்லா முழுகிற லெவலுக்கு தண்ணி ஊற்றுவேன். ஸோ இது வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் தம் வச்சுருப்பேன். ஸோ கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கும், அடியே பிடிக்காது. ஸோ ரைஸே வேஸ்ட் ஆகாது. ஸோ இது வந்து நான் குழந்தையோட லஞ்ச் கொடுத்துருந்தேன் கொஞ்சோண்டு சுண்டல் வச்சுட்டு.